காலையில ஃபோன் வந்தது, மெசேஜ் வந்தது பார்த்தீங்கன்னா 5000 கிரெடிட் ஆயிருக்கு. யார் என்ன நம்ம காலங்கத்தால யார் போடுவா அப்படின்ட்டு பார்த்தா நியூஸ்லாம் பார்த்தாக்கா சார் வந்து இப்போ முதலமைச்சர் ஐயா வந்து மகளிர் உரிமை தொகைக்காக 5000 போட்டிருக்காரு. இன்னும் என்ன ஸ்பெஷல் டேனா இன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாள். அதனால என்னோட அப்பாவே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுத்தா மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். இன்னைக்கு காலையில் ஒரு 8:15 அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இது வந்து எனக்கு வந்து அப்பா இல்லை, எனக்கு என் அப்பாவே கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருக்குது சார். அது அளவில்லாத மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இன்னைக்கு இந்த காசு வந்தது. மற்றவங்களுக்கு எப்படியோ என்னன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அளவே இல்லை சார் அந்த மகிழ்ச்சிக்கு. எனக்கு நான் சிங்கிள் பேரண்டாக இருந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றிட்டு இருக்கேன். எனக்கு இது வந்தது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என் பிள்ளைங்களுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் வரும். எல்லாருமே கண்டிப்பாக போடுவாங்க. அவருக்கு தான் என் ஓட்டு. கண்டிப்பாக எங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்களுக்கு நல்லதே செய்வார் சார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே 5000 ரூபா கிரெடிட் ஆயிருந்தது. இதை பார்க்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் இது காலையில் 5000 ரூபா போட்டிருக்கா பார்த்தா நம்மளோட தமிழ்நாடு அரசு வந்து எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை மூலமாக கொடுத்துருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு வரவுன்னும் போது அது நாங்கள் உபயோகமாக யூஸ் பண்ணிக்குவோம். இதை கொடுத்த முதலமைச்சருக்கும் நம்மளோட தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம். மாதம் மாதம் இவங்க மாதிரி யாரும் கொடுத்ததில்ல, எந்த கட்சிக்காரும் கொடுத்ததில்ல. சார் தான் கொடுத்தாரு. அவருக்கு இந்த காசை வாங்கி நாங்கள் பயனுள்ளதாக வச்சுக்கிறோம். பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறோம், பேர பசங்களுக்கும் கொடுப்போம். என் கையில் இருக்கிறதே நல்லா இருந்தான்னு பிரித்து கொடுப்போம். இப்போ கூட 5000 கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த காசை கூட என் பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 1000 ரூபாய் கூட கொடுத்து அதுங்க சந்தோஷமாக இருக்கோம். நான் சந்தோஷமாக இருப்பேங்க. இந்த ஆட்சி நாளைக்கு நீண்ட ஆயுளோட தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். அவர் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த 1000 ரூபாய் வந்து என்னோட பொண்ணோட சேமிப்பில் வந்து 1000 ரூபாய் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கட்டின்னு இருக்கேன், அவளோட எதிர்காலத்துக்கோசம். எதிர்கட்சி எப்படி வேணாலும் பேசிட்டு போகுது சார். ஆனால் இவர் கட்சி கண்டிப்பாக வரும். எங்களுக்கு எல்லாமே நல்லது, மக்களுக்கு நல்லது செய்யும்போது இவர் தானே சார் வருவார் ஆட்சிக்கு. வேற எப்படி வராமல் போவார்? கண்டிப்பாக வருவார். என்னுடைய அப்பாவை நினச்சி முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். இதனால நான் மாதம் மாதம் என் பயனடைகிறேன். இந்த மாதம் வந்து அது சொல்ல முடியாத அளவுக்கு பயனடைஞ்சிருக்கேன். அளவில்லாத சந்தோஷமா இருக்கேன் சார். இன்னைக்கு நான் தாயுள்ளம் கொண்ட அம்மா தான் சொல்லுவாங்க. இவர் அந்த தாய்மை குணம் உள்ள தந்தையா வந்து பாக்குறாரு. இப்போ நம்ம அப்பாவுக்கு தெரியும் நம்ம பொண்ணு கஷ்டப்படுது, நம்ம அந்த பொண்ணுக்கு எந்த நேரத்தில் கொடுத்தா அது உதவியா இருக்குன்றது அப்பாவுக்கு தெரியும். இப்போ அவர் எங்களுக்கு அப்பா ஸ்தானத்துல தான் இருக்காரு. இருந்து எல்லாருக்குமே நல்லதை செய்யணும். எந்த வகையில் கொடுத்தா அந்த பொண்ணுக்கு அது உபயோகமா இருக்கும். அந்த பொண்ணுட்டு அந்த 5000 ரூபா கொடுத்தா அந்த ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த காசை எதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட் வருது. மாதம் மாதம் வர வருமானம் வேற, எதிர்பார்க்காத வர வருமானம் வேற. இப்போ ரெகுலராக நம்ம செய்கிற வேலையை விட இதை வந்து தனிச்சு அவங்களோட தேவைக்கோ வேற எதனா ஒரு கடனுக்கோ வேற எதனா பள்ளி கட்டண செலவுக்கோ இல்லை ஒரு மருத்துவ செலவுக்கோ எத்தனையோ செலவு இருக்குது குடும்பத்தில். ஏதோ ஒரு செலவுக்கு உபயோகமாக பயன்படும். காற்று யாருன்னா பாட்டிலில் போட்டு அடைக்க முடியுமா? அடைக்க முடியாதுல்ல.